My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET UG 2025 examination குறிய ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையான எல்லா மாணவர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. நீட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி என்டிஏ தரப்புல இருந்து OMR ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அஃபிஷியல் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அப்படிங்கிற விஷயத்தையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது எப்போ வரும்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இப்போ அதாவது இந்த வாரத்துக்குள்ள கண்டிப்பா வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. ஒருவேளை OMR ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்னென்ன செய்யணும், அதை நம்ம எப்படி வெரிஃபை பண்றது அப்படிங்கிறத பத்தின தெளிவான தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மோஸ்ட் லைக்லி நீட் எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரும்னு சொல்லி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தரப்பா அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல கொடுத்திருந்தாங்க. பட் ஹவவர் எல்லா வருஷமும் நீட் எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது சொல்லப்பட்ட நாட்களுக்கு முன்பதாகவே வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் அப்போதைக்கு இருக்கிற ட்ரெண்டா இருக்கு. ஸோ இப்போ நமக்கு ஜூன் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ப்ரொவைடட் எந்த விதமான ஸ்டேயும் இல்லாம கோர்ட் கேசஸ் எல்லாம் ஸ்மூத்தா போச்சு அப்படின்னா ரிசல்ட்ல பெரிய இஷ்யூ, பெரிய டிலே அப்படிங்கிறது இருக்காது. ஆனா ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி OMR ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ OMR ரெஸ்பான்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி செக் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்டிஏனுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல neet.nta.nic.in அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்க அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண அதே வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல ஒரு லிங்க் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. டு டவுன்லோட் யுவர் OMR ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. இது இப்போதைக்கு வரல, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற டைம்ல வரல, ஆனா கூடிய சீக்கிரம் வந்துடும். வந்த உடனே அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறத கொடுங்க. நீட் ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீட்னுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும் இல்லையா, அந்த அப்ளிகேஷன் நம்பரும் நீட் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுடைய பாஸ்வேர்ட் நீங்க செட் பண்ணிருப்பீங்க, அந்த பாஸ்வேர்டும் கொடுங்க. ஒருவேளை அந்த பாஸ்வேர்ட் செட் ஆகல அப்படின்னா, மறந்து போச்சு அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்க புதுசா ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணிட்டு கூட லாகின் பண்ணலாம். இப்போ பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரெண்டு விதமான பேஜஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் உங்களுடைய OMR ஷீட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ரெஸ்பான்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க சேலஞ்ச் பண்ணுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டு ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க உங்களுடைய OMR ஷீட்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க கைப்பட ஷேட் பண்ண உங்களுடைய சேம் OMR ஷீட்னுடைய ஸ்கேன்டு காப்பி வெப்சைட்ல சர்வர்ல அவைலபிளா இருக்கும். இது உங்களுடைய லாகின்ல மட்டும்தான் இருக்கும். நீங்க லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அப்படிங்கிற PDF ஓப்பன் பிளாட்ஃபார்ம்ல கொடுத்துருவாங்க. அது லாகின் பண்ணாமலே நம்மளால டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த PDF எடுத்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல ஒரு கோடு வந்திருக்கும் இல்லையா, அந்த கோடுக்குரிய கரெக்டான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ எடுத்துக்கோங்க. இது ஏன் டென்டேட்டிவ்னு சொல்றோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் கீ வந்து சேலஞ்சிங் பீரியட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும், சரிங்களா? ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இப்போ என்டிஏ ரிலீஸ் பண்ண டென்டேட்டிவ் ஆன்சர் கீ எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய OMR ஷீட்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டையும் ஒண்ணா வச்சுட்டு உங்களுடைய மார்க் என்ன வருது அப்படிங்கறத நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் அகைன் அதுல சேலஞ்ச் பண்ணுவதற்கான டைம் அப்படிங்கிறதும் கொடுப்பாங்க. இப்போ என்டிஏனுடைய ஆன்சர் கீழே ஏதாவது உதாரணத்துக்கு வந்து இப்போ கெமிஸ்ட்ரியிலலாம் நமக்கு ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு ஆப்ஷன் கரெக்டா இருக்கிற மாதிரியான சந்தேகங்கள் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? அப்போ அதுல என்டிஏ என்ன ஆன்சர் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து, ஒருவேளை ரெண்டு ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்றாங்களா அல்ல ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் கரெக்ட்னு சொல்ல போறாங்களா அப்படின்றத பொறுத்து, ஒருவேளை ஒன்று தான் சொல்றாங்க அப்படின்னா மேபி ரெண்டுமே கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வித் எவிடன்ஸ் NCERT புக்ல இருக்கிற பேஜ் ஸ்கிரீன்ஷாட்டோட சேர்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேலஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை சேலஞ்ச் பண்றது வந்து எல்லா மாணவர்களும் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் இஃப் யூ ஃபீல் நீங்க வந்து சேலஞ்ச் பண்ணணும்னு விரும்புனீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக சேலஞ்ச் பண்ணலாம். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ சேலஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் ஆஃப் டைம் அப்படிங்கிறது எடுத்துப்பாங்க டு ரிவ்யூ ஆல் த சேலஞ்சிங் கொஸ்டின்ஸ். எல்லா கொஸ்டின்ஸையும் சேலஞ்ச் பண்ண எல்லா கொஸ்டின்ஸையும் ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் என்டிஏ தரப்புல இருந்து ஃபைனல் ஆன்சர் கீ அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ற அதே டைம்ல நீட்னுடைய ரிசல்ட்டும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுடைய ஸ்கோர் கார்டையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் ப்ராசஸ். கூடிய சீக்கிரம் வந்துடும். இன்னும் கொஞ்ச நாள்ல மேபி இந்த வாரத்திலேயே மேபி இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிற டைம்ல கூட வரலாம். ஸோ கூடிய சீக்கிரம் வந்துடும். வந்த உடனே நம்மளுடைய சேனல்ல கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஸோ அதனுடைய டெமோவையும் நான் உங்களுக்கு கண்டிப்பா காமிக்கிறேன். பட் இப்போதைக்கு இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுனால we have created this video. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா நீங்க ஆல்ரெடி கால்குலேட் பண்ண மார்க்ல இருந்து பிளஸ்ஸா தான் உங்களுக்கு மார்க் வரணும், எந்த விதத்திலையும் மார்க் குறைஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.